சமீப சில நாட்களாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நேரடியான போர் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்களே. 2025 to 2027க்குள்ளே இந்த போரானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஈரான் இஸ்ரேலுக்கு தானே பிரச்சனை, ஏன் அது அமெரிக்காவுக்கு பிரச்சனை? ஈரான் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு ஏவிய 400க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதை வீழ்த்த தவறிய அமெரிக்காவுடைய தோல்வி அனைத்தும், இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் செய்த அனைத்து நடவடிக்கைகளையும் உண்மையில் ஈரான் இஸ்ரேலை அடித்ததா அல்லது ஈரான் இஸ்ரேலை அடிப்பதன் மூலமாக அமெரிக்காவிற்கு பாடத்தை புகட்டியதா? ஈரான் அமெரிக்கா அணு ஆயுத ஒப்பந்தம் பேச்சு சமீப காலங்களாக நடைபெற்று வருகிறது. ஆனால் ஈரானுடைய அதி உயர்பத தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்காவுடன் நேரடியாக அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், மாற்றாக மறைமுகமாக பேசுகிறோம் என்று கூறுவதன் பின்னணி என்ன? உண்மையிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் ஏற்படுமா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வரலாற்று ரீதியாக என்னதான் பிரச்சனை? வாங்க முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். உங்களுக்காக எம்ஆர் ராசா. நன்றி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நேரடியான போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அந்த போரானது 2025 to 2027க்குள்ளே நடைபெறப் போவதாகவும் செய்திகள் அந்த வண்ணம் உள்ளன. 4000 அணு குண்டுகளை வைத்துள்ள அமெரிக்கா ஈரான் ஒற்றை அணு ஆயுதம் தயாரிப்பதை ஏன் தடுக்கிறது? ஈரான் மட்டுமல்ல, மற்ற நாடுகள் அணு ஆயுத தயாரிப்பதை ஏன் அமெரிக்கா விரும்புவதில்லை? அதை பற்றியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? கடந்த ஆண்டு ஈரான் 400 ஏவுகணை இஸ்ரேல் மீது ஏவியது. அதில் சிலது இஸ்ரேலால் ஏவுகணைகளை தடுத்து வீழ்த்தப்படாமல் சில விமானங்கள் மீது வீழ்ந்து வெடித்து சிதறியது. இத்தனை இஸ்ரேலுடைய தோல்வி உண்மையில் இஸ்ரேலுடைய தோல்வியா அல்லது அமெரிக்காவிற்கு ஈரான் விட்ட சவாலா? ஈரானுடன் அமெரிக்கா அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுமாறு ஈரானுக்கு மிகுந்த அதிக அழுத்தத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சென்று ஈரானை நேரடியாக அமெரிக்கா எச்சரிக்கிறது. ஒன்று, என்னுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய், அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய மாட்டாய் என ஒப்பந்தத்தை செய், இல்லையேல் நேரடியாக ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் என்று நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அமெரிக்கா அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு செல்வதற்கு முன் ஈரான் பற்றிய ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையும் ஈரானுடைய முழு வரலாறையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஈரானுடைய வரலாறு என்பது முதற்கட்டமாக புராண காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா கிமு 3200ஆம் ஆண்டு முதல் ஈரான் வரலாறு தொடங்குது. முதல் பேரரசு இளமை பேரரசு ஈரானை கட்டமைச்சு ஆட்சி செய்கிறாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு அமானிஷ பேரரசு, அதாவது பாரசீக பேரரசு ஆட்சி செய்கிறாங்க. இது சைரஸ் த கிரேட் என்ற மன்னரின் கீழ் பாரசீக பேரரசு உருவாகுது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரபு நாடுகள் ஈரானை கைப்பற்றி இஸ்லாம் மதத்தை ஈரானில் பரப்புகிறாங்க. அதன் பிறகு துருக்கி மங்கோலியர்கள் ஈரானை கைப்பற்றி ஆட்சி செய்கின்றன. 14ஆம் நூற்றாண்டில் சபாவி பேரரசு உருவாகிறது. இந்த பேரரசு உருவாகும் போது தான் ஈரானில் ஷியா மதத்தை அதிகாரப்பூர்வ மதமாக அறிவிக்கிறாங்க. ஷியா, சன்னி, அதாவது முஸ்லீம்களில் 2 வகை மதப்பிரிவுகள் இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன தகவல். முகமது நபிகள் மறைவுக்கு பிறகு இஸ்லாத்தின் வாரிசு யார் என்ற பிரச்சனை எழுகிறது. சன்னிகள் நபியுடைய நெருங்கிய தோழரான அபூபக்கர் முதல் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் ஷியா மத நம்பிக்கை உடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
நபியுடைய மருமகன் மற்றும் மகளின் கணவரான அலியை முதல் கலிப்பாவாக ஏற்றுக்கொள்கின்றனர். இதுதான் ஷியா மதத்திற்கும் சன்னி மதத்திற்கும் உள்ள வேறுபாடு. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஷியாக்கள் இமான்கள் என்று அழைக்கக்கூடிய மத தலைவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி வருகின்றனர். இந்த மத தலைவர்கள் நபிகளின் வாரிசுகளாக அவர்கள் கருதுகின்றனர். சன்னி முஸ்லிம்களை பொறுத்தவரை குரான் மற்றும் ஹர்திகை தான் இவர்களுடைய வழிகாட்டுதலாக பயன்படுத்துகின்றனர். கிபி 680 கர்பலா போர் நடைபெறுகிறது. ஷியா மற்றும் சன்னி இடையே பிளவுகள் இந்த போரின் மூலமாக அதிகரிக்கிறது. நபியின் பேரன் உசேன் அலி கொல்லப்படுகிறார் இந்த போரில். இது ஷியா மற்றும் சன்னி முஸ்லிம்களிடையே பெரிய தும்பித நிகழ்வாக கருதப்படுகிறது. அரபு நாடுகளில் பெரும்பாலும் சன்னி இஸ்லாம் நாடுகளாகவும் ஈரான் மற்றும் ஷியா இஸ்லாம் மதம் கொண்ட நாடாகவும் இன்றளவும் பிரதிபலிக்கிறது. ஈரானில் மன்னர்கள் தான் ஆட்சி செய்து வந்தனர். அதிலும் குறிப்பாக ஷா முகமது ரசா பஹ்லவி, இவர் குறிப்பாக மன்னர் ஷா என்று அழைக்கப்பட்டார். இவர்தான் ஈரானை கடைசியாக ஆட்சி செய்த மன்னர். இது ஈரானுடைய சில வரலாற்று குறிப்புகள். அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை, முதல்ல எங்கே தொடங்குது, அதாவது தங்களது மண்ணிலிருந்து எண்ணெய் மூலம் வரும் வருமானத்தை தனது மக்களுக்கு பங்கு வேண்டும் என்று கூறிய ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் மக்களின் அபிமானம் பெற்றவருமான ஈரான் பிரதமர் முகமது மொசடெக், இவருக்கு பார்த்திங்கன்னா 1951ஆம் ஆண்டுக்கான சிறந்த மனிதர் என்ற விருதை ஜி மிலினி என்ற ஆங்கில இதழ் வழங்குகிறது. என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா 1951ஆம் ஆண்டு ஈரானிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தியில் வரக்கூடிய வருமானத்தில் மக்களுக்காக பணங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணார்னா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனி சொத்துக்களை தேசியமாக்கினார். அதாவது தனியார் சொத்துக்களை அரசுடைமையாக்கினார். ஆத்திரமடைந்த இங்கிலாந்து அமெரிக்கா உதவியை நாடியது. அதாவது அமெரிக்காவோ இங்கிலாந்து 2ஆம் உலகப் போர் தோழர்கள். ஸோ அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈரான் மீது நேரடியாக படையெடுத்தால் அப்போது வலிமையாக இருந்த சோவியத் யூனியன் அமெரிக்காவும் பிரிட்டனுக்கு எதிராக தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்று இரண்டு நாடுகளும் அஞ்சி நடுங்கின. வாஷிங்டன் அதாவது அமெரிக்கா கடற்படை கப்பலுக்கு பதிலாக அமெரிக்காவுடைய CIA உளவாளியான கெர்மிட் ரூஸ்வெல்ட் ஜூனியரை அனுப்பியது. இவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் டேடர் ரூஸ்வெல்ட்டின் பேரன் ஆவார். இவர் சில பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து ஈரானில் கலகத்தை தொடங்கினர். அதன் விளைவாக ஈரான் பிரதமர் முகமது மொசடெக் அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். அவரை கொலையும் செய்யப்பட்டார். ஈரான் பிரதமரை கொலை செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பதிலாக எண்ணெய் நிறுவனங்களின் நண்பனாக முகமது ரெசா பல்லவியை, அதாவது மன்னர் ஷாவை CIA பதவியில் அமைத்தது. இவர் எண்ணெய் வளங்களை தனியார் மயம் ஆக்கினார். இந்த ஈரான் வெற்றி மூலம் கெர்மிட் ரூஸ்வெல்ட் ஜூனியர் அமெரிக்க பேரரசுக்கு புதியதொரு பாதையை வழிகாட்டினார். இன்று வரை அமெரிக்கா அணு ஆயுதங்களையும் தன்னுடைய ஆயுதப்படைகளையும் அனுப்புவதற்கு முன்பு அங்கு எய்டு போன்ற, அதாவது பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து அந்த நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தி அதன் பிறகுதான் அமெரிக்க படைகள் உள்ளே செல்லும். அந்த ஈரான் போரில் கற்ற வெற்றி இன்று வரை அமெரிக்கா பின்பற்றி வருகிறது. இனி வரைக்கும் ஒரு நாட்டில் போயிட்டு போர் தொடங்கிறதுக்கு பதிலாக கலகத்தை ஏற்படுத்தி அதோட வழிமுறையை இன்றளவும் அமெரிக்கா இந்த வழியை தான் பின்பற்றி வருகிறது. இதற்கு அடித்தளமிட்டவர் கெர்மிட் ரூஸ்வெல்ட் ஜூனியர். பிரேசில், சிரியா, ஏமன், லெபனான், ஈராக் போன்ற பல அமெரிக்க நாடுகளை அமெரிக்க ஆதிக்க ஏகாதிபத்திய நாடுகளை கூறலாம். உலக அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் கவனித்து வரும் UPSC மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அறிந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 1979ஆம் ஆண்டு ஈரானில் மக்கள் புரட்சி ஏற்படுகிறது. இதனை இஸ்லாமிய இராணுவ புரட்சி என்றும் வரலாற்று அறிஞர்களால் 1979ஆம் ஆண்டு புரட்சி என்றும், அதாவது 1979 ரிவால்யூஷன் என்றும் அழைக்கப்படுகிறது.
மன்னர் ஷா ஆட்சி அமைந்த பிறகு இவர் வந்து மேற்குலக அமெரிக்காவுடைய பாணியில் ஆட்சியை வந்து மேற்குலக கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஈரானில் வந்து ஆட்சி நிகழ்த்துறாரு. இவருக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளை அனைவரையும் கொடூரமாக கொன்று குவிக்கிறாரு. ஸோ இதனால் ஈரானில் வந்து புரட்சி வந்து ஏற்படுது. அக்டோபர் 1977 புரட்சி வந்து மிக அதிக தீவிரமாகிறது. 1978 மக்கள் வந்து போராட்டம் தீவிரமடையுது. 1979 ஜனவரி 16 அன்று மன்னர் ஷா வந்து தனது ஆட்சியை முழுமையாக பிரதமரிடம் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்காவுக்கு தப்பி போகிறாரு. 1979 பிப்ரவரி 11 மன்னரின் படைகளை புரட்சி படைகள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அதாவது IRGC என்று அழைக்கக்கூடிய படைகள் வந்து தோற்கடிக்கிறது. தோற்கடித்த உடனே அவர்களில் மீதம் இருக்கக்கூடிய படைகள் வந்து IRGCயோட இணைஞ்சிடுறாங்க. ஸோ முழுமையாக ஆட்சி வந்து அயதுல்லா அலி கோமைனியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஜனவரி 1972 1979 பிப்ரவரி வரை அயதுல்லா அலி கோமைனி வந்து ஈரானுடைய அதி உயர் மத தலைவராகவும், அடுத்தது 1978 டு 89 வரை 81 89 வரை ஈரானில் வந்து அயதுல்லா அலி காமேனி வந்து ஈரானுடைய அதிபராக பதவியேற்கிறார். ஈரானுடைய புரட்சிகர காவல் படையை முதலில் கட்டமைத்து உருவாக்கியவர் அயதுல்லா ரூஹுல்லா கோமேனி. 1902 பிறக்கிறாரு. 1989 இருக்கிறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் ஃபஸ்ட்டு சுப்ரீம் லீடராக வந்து ஈரானுடைய அதி உயர்மத வச்ச தலைவராக வந்து இவர் தான் பதவி வகிக்கிறார். அடுத்தது அயதுல்லா அலி கோமேனி, தற்போதைய அதி உயர் மத தலைவர். இவர் வந்து 1939 பிறக்கிறாரு. 1981 டு 89 ஈரானுடைய அதிபராக இருக்கிறாரு. 1989 முதல் இன்று வரை ஈரானுடைய அதி உயர் மத தலைவராக பதவி வகித்து வருகிறார். ஈரானுடைய அதி உயர் மத தலைவராக அயதுல்லா அலி காமேனி பதவி ஏற்றதிலிருந்து அவர் அமெரிக்காவிற்கு எதிராக, அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு எதிராக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது அமெரிக்காவினுடைய டாலருக்கு தனது நாட்டில் விளையும் எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்யப்படும் எந்த ஒரு பொருளையும் மற்றும் குறிப்பாக எண்ணெயை நாங்கள் டாலருக்கு விற்க மாட்டோம் என்று இன்று வரை உலக அளவில் டாலரை பயன்படுத்த அனுமதி இருந்தும் பயன்படுத்தாமல் இருந்த ஒரே நாடு ஈரான். ஸோ டாலரை பயன்படுத்தாததுனால அமெரிக்கா வந்து ஈரான் மீது பல பொருளாதார தடைகளை விதிக்கிறது. முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது. ஸோ டாலரை வந்து பயன்படுத்த மறுக்கிறாங்க. அமெரிக்காவுடைய நிலைகளை வந்து மொத்தமாக வெளியேற்றுறாங்க. ஈரானுடைய மாணவர்கள் 1979 புரட்சியின் போது ஈரான் அமெரிக்காவுடைய தூதரகத்தை முற்றுகையிட்டு அதில் பணிபுரிந்த அமெரிக்க தூதரக அதிகாரிகளை சிறைபிடிக்கின்றனர். இதனால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் பிரச்சனைகள் வந்து தீவிரமடைகின்றன. பின்பு அவர்கள் 3 மாதங்கள் கழித்து ஈரானால் விடுவிக்கப்படுகின்றனர். ஸோ இதுதாங்க பிரச்சனை. ஈரான் வந்து அமெரிக்காவுடைய எந்த ஒரு செயல்களையும் கேட்பது கிடையாது. அதோடைய பேச்சு, அதாவது அமெரிக்காவோட அடிமையாக ஈரான் வந்து கிடையாது. ஈரான் வந்து தன்னிச்சையாக தான் விருப்பம் போல ஆட்சி செய்கின்ற ஒரு நாடு. ஈரான் வந்து ஷியா மதம் வந்து பரவி இருப்பதனால ஈரானில் அதிக கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதனால தான் இன்று வரை ஈரான் வந்து அமெரிக்காவை எதிர்த்து வருகிறது. அமெரிக்காவை எதிர்க்கும் ஒரு நாடாக ஈரான் இருந்தும் வருகிறது, இப்படியும் சொல்லலாம். அடுத்த கட்டமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானது ஈரான் ஷியா மத தலைவர்கள் விரும்பவில்லை.
ஸோ அதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிப்பதால் அமெரிக்காவுடன் மீண்டும் ஈரான் மோத தயாராகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஈரான், நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம், 3வது உலக யுத்தம் ஏற்படக்கூடிய காரணங்கள் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் என்ற ஒரு நாடை இல்லாமல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட போவதா அறிவித்தது. ஆனால் இன்று வரை அணு ஆயுதத்தை தயாரிக்கவில்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஈரான் அணு ஆயுத உற்பத்தியை தொடங்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய எண்ணெய் வளங்களையும் ஈரானை மிரட்ட முடியாது, ஈரானுடைய இயற்கை வளங்களை கொள்ளடிக்க அமெரிக்காவிலையும் இஸ்ரேலாலும் கொள்ளடிக்க முடியாது. ஈரான் இயற்கையாகவே இஸ்ரேலை விரும்பாத ஒரு நாடாக இருப்பதால் ஈரான் இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரித்தால் அதை இஸ்ரேல் மீது பாவிக்கக்கூடும். இதனால் இஸ்ரேல் அழிவினை நோக்கி நகரும். அமெரிக்கா ஈரானை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வரலாற்று ரீதியாக சொல்ல போனாங்கன்னா, முதல்ல அமெரிக்கா ஒரு நாட்டை எதிர்க்கும், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒப்பந்தம் சொல்லிட்டு சமாதானன்ற பேச்சில் இது பண்ணிடுவாங்க. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடைய அதிகாரி டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஆல்ரெடி ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா இப்போதைய டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில், இதுக்கு முன்னாடி அவர் இருந்தபோது அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது. ஆனால் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இன்னும் விலகலை. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா மீண்டும் ஈரான் கூட அணு ஆயுத ஒப்பந்தத்தை போட போகிறோன்னு சொல்கிறாங்க. ஈரான் மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே விலகி போன அமெரிக்கா பேச்சை எங்களால் நம்ப முடியாது. ஸோ அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகள் அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஏன் 4000 அணுகுண்டுகளை வச்சுருக்கக்கூடிய அமெரிக்கா ஏன் ஈரான் ஒரு அணுகுண்டு ஆயுதத்தை தடுக்கு? ஈரானை மட்டும் இல்லை, மற்ற நாடுகளையும் உற்பத்தி செய்வதை ஏன் தடுக்கிறாங்க? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு தெரியும் அணு ஆயுதத்துடைய விளைவு. என்றாவது ஒரு நாள் அமெரிக்கா மீது ஈரானோ மற்ற நாடுகளோ வீசிவிடும் என்ற ஒரு அச்சம்தாங்க காரணம். வேறு என்ன? வச்சுனே ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கவனுக்கு தெரியாதா அதோட பாதிப்பு என்ன அப்படின்ட்டு ஹிரோஷிமா நாகசாகியில் வீசினாங்க. அது அமெரிக்கா பக்கம் வீசினா என்ன? அமெரிக்கா இல்லாமல் போயிடும். அதனால தான் அவங்க அமெரிக்கா பக்கம் வீச மாட்டாங்க. ஈரான் இஸ்ரேல் மீதான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் இஸ்ரேலோட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. என்னென்னா, ஈரான் அமெரிக்காவோட ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்துக்குள்ளே வரணும், இல்லைனா நேரடியாக அமெரிக்கா ஈரானுக்குள்ளே போர்ப்படை இயக்கும். நாம் ஏற்கனவே சொன்னோம், இஸ்ரேல் காசா போர் எப்போதுமே அது ஈரானை நோக்கிய போர் தான். இப்போ பாருங்கள், நம்ம சொன்னபடி இஸ்ரேல் காசா காலியாச்சு, காசா மீது ஹமாஸ் மீது படையெடுத்தாங்க. அடுத்தது லெபனானில் ஹிஸ்புல்லாவை அழிச்சாங்க, லெபனான் போச்சு. சிரியாவில் ஆட்சி மாற்றம். இப்போ மீதம் இருக்கிறது ஈராக்கும் துருக்கி, ஈரான் மட்டும்தான். ஸோ அடுத்த கட்ட நகர்வு ஈரானை நோக்கி நகர்கிறது. ரீதியாக பார்த்திங்கன்னா, அமெரிக்கா ஈரானை வீழ்த்தவும், அதாவது ஆயத்துல்லா அலி காமனி ஆட்சியை வீழ்த்த நடந்த சில சதி செயல்களை பற்றி பார்க்கலாம். ஈராக் போர் 1980 இருந்து 88 வரை 8 ஆண்டுகளாக போர் நடைபெற்றது. ஈராக் அமெரிக்க ஆதரவு பெற்ற நாடாகவும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்கி ஈரானை தாக்கும் நாடாகவும் இருந்தது. ஈரான் அமெரிக்காவை எதிர்க்கும் ஒரு நாடாக இருந்தது. அப்போதைய அதிபர் சதாம் ஹுசைன். இந்த போரின் போது ஈரானிய சிவிலியன் மீது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி இதை அமெரிக்கா தெரிந்தும் அனுமதித்ததாக சில வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார். அதாவது 2022-23ஆம் ஆண்டு இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேல் எப்படி பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி காசா மக்களை அழித்ததோ அதே போல் சதாம் ஹுசைன், அதாவது ஈராக் போரில் ஈரானுக்கு எதிராக ஈராக் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா அனுமதித்ததாக சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கின்றனர். இப்போரில் பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி இல்லாமல் 8 ஆண்டுகள் கழித்து ஐநாவுடைய மத்தியஸ்தன் கீழே பார்த்திங்கன்னா இந்த போரை நிறுத்துகிறாங்க. போரில் அதுக்கப்புறமேட்டு ஈராக்கும் எல்லை பிரச்சனை இது வரைக்கும் ஏற்படலை. அந்த போரோட இப்போ வரைக்கும் ஈராக் போர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த போரில் பார்த்திங்கன்னா 5 லட்சம் to 10 லட்சம் பேர் இராணுவமும் மக்களை இறந்திருக்காங்க. ஈராக் போருக்கு அப்புறம் ஈராக் 2003ஆம் ஆண்டு சதாம் ஹுசேன் குவைத்தை ஆக்கிரமிக்கிறார். 2003ஆம் ஆண்டு
சதாம் ஹுசேன் குவைத்தை வந்து ஆக்கிரமித்தார். அமெரிக்காவின் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக மாறினார் என்று அமெரிக்காவில் கருதப்பட்டது. அதனால் அமெரிக்கா கோபம் வந்தது. அமெரிக்காவுக்கு கோபம் வந்தோடனே 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈராக்கின் மீது படையெடுத்தது. காரணம், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோட இணைந்து போர் செய்த ஈராக்கு அமெரிக்காவுக்கு எதிராக சில அறிவிப்புகளை கொண்டு, குறிப்பாக எண்ணெய் வர்த்தகத்திற்கு டாலரை பயன்படுத்த வேண்டாம், தங்கத்தை பயன்படுத்துவோம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்ததாக சில வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். 2003ஆம் ஆண்டு அமெரிக்க ஈராக் போரின் போது ஈராக்குக்கும் சில உறவுகள் வந்து மேம்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இன்றைய ஈரான் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை தோராயமாக 8 கோடியில் இருக்காங்க. இது வந்து 2023 கணக்கீட்டின்படி. ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானாக இருக்குது. ஈரானுடைய ஜிடிபி $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. ஈரானுடைய தொழில்கள் வந்து பார்த்தோன்னா எண்ணெய், எரிவாயு, வேளாண்மை, கனிம வளங்கள், உள்நாட்டு இராணுவ உற்பத்தி. பணவீக்கம் வந்து 40% இருக்குது. காரணம் அமெரிக்காவுடைய பொருளாதார தடை தான். இதில் ஈரானுடைய மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா மதத்தை சேர்ந்தவங்க 90%, சன்னி முஸ்லீம் வந்து ஒரு 5%, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள் வந்து ஒரு 5% இருக்காங்க. வந்து ஈரானில் வந்து அதிகாரப்பூர்வமாக மதமாக ஷியா மதத்தை வந்து இருக்குது. ஈரானுடைய இராணுவத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இராணுவத்தை பல மடங்கு வலிமையாக வைத்துள்ளது. கிட்டத்தட்ட இராணுவ செலவு வந்து $15 பில்லியன் வந்து செலவிடுதுன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இராணுவத்தில் 5,23,000 துருப்புக்கள் வந்து இருப்பதாக கருதப்படுகிறது. தரைப்படையில் 4,20,000. IRGC ஈரானிய புரட்சிகர காவல்படை 1979 உருவாக்கப்பட்ட புரட்சிகர காவல்படையில் வந்து 1,25,000 பேர் இருக்கின்றனர். இவர்கள் வந்து ஈரானில் அதிகபட்ச பவர் கொண்ட இராணுவமாக திகழ்கிறது. கடற்படையில் 18,000 பேர் இருக்கின்றன. விமானப்படையில் 37,000 பேர் இருக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஏன் போரை வந்து தொடங்க தாங்குது? மேற்கு உலக நாடுகள் ஈரானிடம் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருப்பதாகவும், சில நாடுகள் வந்து ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருப்பதாகவும் நம்புகின்றன. இது வந்து உறுதி செய்யப்படாத தகவல். ஈரானானது இயற்கை பாதுகாப்பு அரண்களை கொண்ட நாடு. ஈரானுடைய மேற்கில் ஈராக்கு எல்லையில் தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரோஸ் மலைத்தொடர் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பாதுகாப்பாக இயற்கை அரணாக அமைந்துள்ளது. அடுத்தது அல்போர்ஸ் மலைத்தொடர் ஈரானில் வடக்கில் காஸ்பியன் கடலில் இந்த மலைத்தொடர் வந்து உள்ளது. இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்பியன் கடல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எந்த ஒரு நாட்டுக்கும் போக முடியாது. அதை சுற்றி வந்து நிலப்பரப்பு தான் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு இயற்கை அரணாக உள்ளது. தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக வளைகுடா உள்ளது. ஸோ கப்பற்படை இருக்குது. ஸோ கடல் கடந்து உள்ளே வந்து ஈரானை தாக்கணும். அடுத்தது ஈரானுக்குள்ளே 2 சில பாலைவனங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈரான் மீது ஒரு நாடு ஆக்கிரமிப்பு செய்வதற்கு தடையாக வந்து கருதப்படுகிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை அரண்கள் வந்து தன்னுடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வது வந்து பாதுகாப்பு அரணாக கருதப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அதிகமாக விதிச்சிருக்கு. அதாவது ஈரான் கிட்டேருந்து எந்த மாதிரியான தடைகள் பார்த்திங்கன்னா, ஈரான் கிட்டேருந்து மற்ற எந்த ஒரு நாடும் எண்ணெய் வளங்களை வாங்கக்கூடாது, ஈரானுக்கு தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாதுன்றோம். அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து எந்த ஒரு வெளிநாட்டு கூடவும் பண வர்த்தகத்தை அதாவது இந்த ஸ்விஃப்ட் போன்ற வந்து அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்தக்கூடாத முடியாதாகவும், அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் வந்து எந்த ஒரு நாடும் முதலீடு செய்யக்கூடாதுன்னா, அப்படி முதலீடு செய்தால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகள் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் சொல்லியிருக்காங்க. இதில் விதிவிலக்கான நாடுகள் ஈரானுடைய எண்ணெய் வளங்களையும் சரி, ஈரானுடைய முதலீடுகளிலும் சரி அனைத்திலும் ஈடுபடக்கூடிய நாடு ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக அமெரிக்காவை எதிர்த்து பொருளாதார தடைகளை மீறி ஈரானிலிருந்து
எண்ணெய் வளங்களையும் சீனா வந்து எண்ணெய் வளங்களையும் சில தொழில்நுட்ப உதவிகளையும் ஈரானுக்கு வாங்கி கொண்டு தான் வருகிறது. இதுதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்தது ஒரு காணொளியில் சந்திப்போம். பாகம் 2 கண்டிப்பாக வரும், காத்திருங்க. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துகள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஈரான் அமெரிக்கா போர் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி 3வது உலகப் போருக்கு வந்து நிற்குதா, ரஷ்யாவுடைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி நம்ம அடுத்தது ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த காணொளி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்தது ஒரு காணொளியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.